அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு அமல் அவசியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமாக பெண்கள் கட்டாயமாக ஓத வேண்டிய ஒரு அமல். தன்னுடைய கணவனுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கட்டாயமாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய கணவருடைய வருமானமோ இல்லை பிள்ளைகளுடைய வருமானமோ நல்ல விதமாக உயர்றதுக்கு இந்த அமல் ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் செல்வம் மலை போல பெருகும். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் ரிஸ்கில் வருமானத்தில் அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவான். பண கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலை இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இதை நீங்கள் வளமையாகவே நீங்கள் டெய்லியும் செஞ்சாலும் சரி, இல்லை குறிப்பிட்ட நாட்கள் நியத்தை வச்சு இந்த அமலை நீங்கள் செஞ்சாலும் சரி, எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது, எந்த நேரம் அப்படிங்கிறதும் கிடையாது. உங்களால் எந்த நேரத்தில் ஓத முடியுதோ நீங்கள் ஓதலாம். தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம், இல்லை சாதாரணமாக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கூட ஓதலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக இந்த அமலை செய்யலாம். அதனால் நீங்கள் கண்டினியூவாகவே இந்த அமலை நீங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்பவும் சிறந்ததாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்ல நிலைமையில முன்னேறிட்டே தான் போவீங்களே தவிர ஒரு ஸ்டெப் கூட பின்னாடி போகாது. அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப கடனில் சிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பண தேவையில இருக்கும், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா உதவ மாட்டானா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அமல், இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு பணத்தில் என்றைக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. பணத்தில் என்றைக்குமே குறையாது. உங்ககிட்ட அல்லாஹ் தஆலா போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பணத்தை ஏற்படுத்தி தருவான். அதுக்கு தேவையானது வருமானம். அந்த வருமானத்தை நல்ல விதமாக ஆக்கி தருவான். அதற்கான ஒரு வேலைக்காக காத்திட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வேலை கிடைக்க வச்சு நல்ல வருமானத்தை பெருக வச்சு நல்ல ஒரு உயர்வில் ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது துவா, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதின அற்புதமான துவா. நமக்கு எல்லோருக்குமே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு தெரியும். அவங்கெல்லாம் நபிமார்கள்லேயே மன்னர்கள் பட்டியலில் வரக்கூடிய நபிமார்கள். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் ஒருத்தவங்க. அரசாட்சி அப்படிங்கிறது மாபெரும் அரசாட்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத அரசாட்சியை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். அவங்களுக்கு எல்லாமே கைவசப்படுத்தி கொடுத்தான். பறவைகள், ஜின்கள் அப்படின்னு எல்லாமே அவங்க சொல் பேச்சு கேட்குற மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்துருந்தான். ஒரு மாபெரும் அரசாட்சியவே அவங்களுக்கு கொடுத்துருந்தான். இப்படி சிறப்பான ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும். இந்த ஒரு துவாவை அவங்க ஓதுனாங்க. அந்த துவா என்ன அப்படின்னா, ரப்பி ஃபிர்லி வஹப்லி முன்கன் லா எம்பகி லி அஹதிம் இம் பஅதி இன்னக அன்தல் வஹாப். இது சூரா சாதுல இருக்கு, 35வது ஆயத்தா இருக்கு. 38வது சூறால 35வது ஆயத்தா இருக்கு. இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த துவாவை அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா அவங்க வாழ்க்கையில எண்ணி பார்க்காத அளவுக்கு உயரத்தை கொடுத்தான், எண்ணி பார்க்காத அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எண்ணி பார்க்காத அளவுக்கு செல்வத்தை கொடுத்தான், நகை பணம் அப்படின்னு எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா வாரி வழங்கினான். அதனுடைய அர்த்தம் என்ன? ரப்பி ஃபிர்லி அப்படின்னு அவங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, எடுத்ததுமே எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கல. நம்மளாம் எப்படி கேட்குறோம், எடுத்த சீருக்கு எனக்கு பணம் வேணும், எனக்கு நகை வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும், நம்ம பாட்டு எடுத்த சீருக்கு நம்ம அப்படி தான் கேட்குறோம். ஆனால் நபிமார்களை யாருமே அந்த மாதிரி எடுத்த சீருக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இதனுடைய அர்த்தமே என்ன? ரப்பி ஃபிர்லி, எல்லாம் என்னை மன்னிப்பாயாக. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க செஞ்சதுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க. வா ஹப்லி, எனக்கு கொடு அப்படிங்கிறாங்க. என்னத்தை? முல்கன், அரசாட்சியை, அரசாங்கத்தை எனக்கு கொடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி கொடுன்னு கேட்குறாங்க. லா எம்பகி லி அஹதி மிம் பஅதி, இது வரைக்கும் நீ யாருக்குமே கொடுத்துறாத, யாருமே எண்ணி பார்க்காத அளவுக்கான ஆட்சியே அரசாட்சியே எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னக அன்தல் வஹாப், கொடுக்கறதுலேயே நீ தான் சிறந்தவனா இருக்க, வாரி வழங்குறதுலேயே நீ தான் மாபெரும் கொடையாளனா இருக்க அப்படின்னு கடைசியாக புகழ்ந்து சொல்லிட்டாங்க. வஹாப் அப்படிங்கிறது அல்லாஹுடைய இஸ்மு, அவனுடைய தன்மை. வாரி வழங்கக்கூடியவன் அப்படிங்கிறது அவனுடைய தன்மை. அது அந்த ரப்பால மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையுமே முடியாது.
இந்த ஃபார்மேட்டே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேவையை கேட்டுட்டு, இந்த தேவையை உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்காக அல்லாஹ் புகழ்ந்து முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது உங்களுடைய கணவருக்காகவும் உங்களோட பிள்ளைகளுக்காகவும் தாராளமாக இதை நீங்கள் ஓதலாம். இது நீங்கள் கேட்குறதுனால பெருமை ஆடம்பரம் அப்படின்னு கிடையாது. எல்லாம் என்னுடைய குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்கணும், எங்களை பின்தங்கி பார்த்தவங்களுக்கு முன்னாடி நாங்கள் நல்ல நிலைமையில் வாழணும், எங்களுக்கு தேவையான எங்களுக்குன்னு சொந்தமாக வீடு, எங்களுக்குன்னு நல்ல வருமானம், என்றைக்குமே பண கஷ்டம் அப்படின்னு இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு எங்களுக்கு பரக்கத்தை அதிகப்படுத்தி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறதுல எந்த ஒரு பெருமையும் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் நல்ல நிலைமையில இருக்கணும், எல்லாரும் எங்களுக்கு கீழே இருக்கணும்னு நம்ம நினைக்கல, நாங்கள் நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம கேட்குறது ரொம்ப சரியான ஒரு விஷயமா தானே தவிர அது தப்பான விஷயம் கிடையாது. அதனால இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க. அதுக்கு அடுத்துட்டு நீங்கள் என்ன ஓத போறீங்க அப்படின்னா, யா ரஸாக், யா ரஸாக், யா ரஸாக். இதை நீங்கள் யா ரஸாக் அப்படின்னு ஓதலாம், அல் ரஸாக் அப்படின்னு ஓதலாம், யா ரஸாக் யா அல்லா அப்படின்னு நீங்கள் ஓதலாம். யா ரஸாக் அப்படிங்கும் பொழுது ரிஸ்கை வழங்கக்கூடியவன், ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். ரிஸ்க் அப்படிங்கும் பொழுது உணவு மட்டும் இதில் சேராது. உங்களுக்கு பணமும் ரிஸ்க் தான், செல்வமும் ரிஸ்க் தான், நல்ல வேலையும் ரிஸ்க் தான், நல்ல ஒரு துணை, நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், இப்படி உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே ரிஸ்க் தான். அது எல்லாத்தையுமே எங்களுக்கு நல்ல விதமாக ஆக்கி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வஹாப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி எனக்கு எல்லாத்தையும் வாரி வழங்கு அப்படின்னு கேட்டுட்டோம். அடுத்து ரஸாக் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம கேட்குறோம். இந்த ஒரு இஸ்மு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இஸ்மாக இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் ஓதுங்க. இது ஓதுனதுக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்ர். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு திக்ர். இதுக்கான ஒரு ஹதீஸ் கூட இருக்குது. ஒரு ரொம்ப ஏழை மனிதர், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட யா ரசூல்லா, எனக்கு ஒரு திக்ரை சொல்லித்தாங்க, அந்த திக்ர் என்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக ஆக்கணும், நான் ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இந்த திக்ரை நீங்கள் 100 முறை அப்படின்னு வளமையாக ஓதிட்டே வாங்க, நல்ல விதமாக ஆகிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவங்களும் அதேமாரி கொஞ்ச நாள் சென்று அவங்க வந்தாங்க. அதேமாதிரி ரசூல்லா கிட்ட சொன்னாங்க, ரசூல்லா இப்போ நான் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு என்கிட்ட செல்வம் இருக்குது, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு பரக்கத்தாயிடுச்சு அந்த ஒரு திக்ரை ஓதுனதன் மூலம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த திக்ரை நாம தொடர்ந்து எப்போவுமே 100 முறை அப்படிங்கிறத வளமையாக ஓதணும். சில ஹதீஸில் காலை மாலை 100 முறை அப்படின்னும் இருக்குது, சில ஹதீஸில் ஒரு காலையில் 100 முறை அப்படின்னும் இருக்குது. அதனால உங்களால் எத்தனை முறை ஓத முடியுதோ, காலையில் மாலையிலன்னு 100 முறை ஓத முடிஞ்சா ஓதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் ஒரு நாளைக்கு 100 முறையாச்சும் இந்த திக்ரை ஓதுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போ மொத்தம் நம்ம 3 பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக 4வது லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா. இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹை தாண்டி எந்த ஒரு சக்தியுமே கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறத உணர்ற வகையில் இருக்குது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால பல முறை ஓதப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த துவா நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். நம்மளுக்கு வேண்டியதை எல்லாத்தையுமே பெற்று தர்றதுக்கு இந்த ஒரு துவா ரொம்பவும் சிறந்ததாக இருக்குது, ரொம்பவும் பவர்ஃபுல்லானதாக இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த 4மே. ஃபஸ்ட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அந்த துவா, அடுத்து யா ரஸாக் அப்படிங்கிற அந்த ஒரு இஸ்மு, அடுத்து சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிற ஒரு துவா, அடுத்து கடைசியாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ர். மொத்தம் இந்த 4யுமே நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஓதலாம். 33 முறை, குறைந்தது 33 முறை ஓத முடிஞ்சால் ஓதுங்க. அப்படி இல்லை அதிகமாகவே ஓத முடியுது அப்படின்னா 100 முறை ஓதுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் இன்னும் அதிகமாக கூட எண்ணிக்கை வச்சு ஓதுங்க. கண்டிப்பாக நல்ல பலன், நல்ல விதமாக உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வர்றதை உங்களால் கண் கூட உணர முடியும். இப்போ பெண்கள் வீட்லேயே ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதில் நல்ல ஒரு வருமானம் வரணும், நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டை நல்ல நிலைமைக்கு ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை நல்ல செழிப்பான வாழ்க்கையாக செல்வ செழிப்போட வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, இந்த அமல் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஒரு அவசர தேவை இருக்குது, உடனே எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், பண தேவை தான், அந்த பண தேவை உடனே எனக்கு வேணும், கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கை வச்சு ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அதாவது ஒரு வாரம், இந்த மாதிரி குறிப்பிட்ட எண்ணிக்கையை வச்சு நீங்கள் தொடர்ந்து நியத்தை வச்சு நீங்கள் நிறைய முறை அதிகம் ஓதுங்க. ஒரு தொலைக்கு பின்னாடியே மோதி பாருங்கள், விரைவாக நடக்கும்.
மற்றபடி பொதுவாகவே எனக்கு வந்து இப்போதைக்கு வேணும்னு ஆசை இல்லை, ஆனால் எனக்கு சீக்கிரமே சொந்தமாக வீடு வாசல் இருக்கணும், நல்ல செல்வ செழிப்போட வாழணும்னு ஆசை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டெய்லி வளமையாக இந்த ஒரு 4ஐயும் உங்களால் முடிந்த வரைக்கும் ஒரே ஒரு நேரமாச்சும் மோதுங்க. நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண் கூட உங்களால் உணர முடியும். இதை நான் வந்து பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, நான் சில கொஞ்ச நாளாகவே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் சில திக்ருகள் துவாக்கள்லாம் நான் ஓதிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல மாற்றம் எனக்கு தெரியுது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ஓதுங்க. இனி உள்ள காலமும் அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு முழு ஈமானோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.